போன ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவர், அதுல முக்கிய பொறுப்புல இருந்தவங்க இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஆனா இந்த சமூகம் எப்படி பேசுச்சு அப்படின்னா, இந்து விரோதிகளா அவங்களை பேசுச்சு இல்லையா? தொடர்ந்து பாஜபி, RSS எல்லாருமே எப்படி பேசுனா, இந்து விரோதி, கிறிஸ்துவ கைகூலி, பாதிரியார்ட்ட பணம் வாங்கிட்ட அரசு, முஸ்லீம்களின் கைகூலின்னு கடைசி இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. திமுக தலைமை இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. இந்து பெரும்பான்மையா இருந்த கட்சியில ஒருபோதும் இந்துக்களுக்கான கட்சியோ இந்து அடையாளப்படுத்தல. ரம்ஜான் பிரியாணிக்காக இவங்க பேசுறாங்க. சர்ச்சுக்கு போய் நீ வந்து ரம்ஜான் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்ற, இது சொல்ல மாட்டியா, கிறிஸ்துவா நீ ஒரு பாவாடை, இப்படி எல்லாம் இழிவான வார்த்தைகள்ல திமுக தலைமையை சொன்னாங்க. இன்னைக்கு அதே அரசுல வந்து இன்னைக்கு கிறிஸ்துவ அடையாளத்தோடு பைபிள்ல வாசிக்கிறாங்க, எல்லாம் பண்ணும்போது, ஆனா பிஜேபிக்காரங்க அமைதியா இருக்கிறாங்க. இதை நீங்க நுட்பமா கவனிக்கணும். இப்ப இதுக்குதான் அவர் வினையாற்றுகிறார் ஒரே ஒருவர். ஆனா இதுவரை நீங்க சட்டசபை நிகழ்வுகள் குறித்து அவர் வந்து நிதியமைச்சர் தன்னோட நம்பிக்கையோடு அவர் வந்து இறை நம்பிக்கையை பின்புலமா வச்சு பட்ஜெட் வாசிச்ச போதோ எனக்கு அது பெரிய விமர்சனத்துக்குரிய நான் பார்க்கல. சமய சார்பற்றதுக்கு அவர் செஞ்சிருக்க கூடாதுன்னு கருதுறேன். அவர் நம்பிக்கை, அவர் பெரிய பகுத்தறிவாளரோ சமய சார்பற்றோ கருதுறது இல்லை. ஆனா அவர் வந்து தான் தடையில்லாம வாசிக்கணும்னா இதை பண்ணா நல்லா இருக்கணும்னு செஞ்சு வாசிக்கிறாருன்னா அது பெரிய குற்றமா நான் கருதல. எனக்கு அது பெருசா தெரியல. எல்லா மதத்தை சேர்ந்தவங்க இல்ல, அது ரெண்டாம், அது மத்தவங்க பேசுறது. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, சமய சார்பற்றதாக இருந்த ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்த திமுக தலைமையை கிறிஸ்துவ கைகூலி, கிறிஸ்துவ ஆட்கள்னு சொன்ன சங்கிகள், பிஜேபிக்காரர்கள் இன்னைக்கு சட்டசபைக்குள்ளாரியே ஒரு ஜோசப் விஜயின் முதலமைச்சரத்தை அடையாளப்படுத்துற ஒரு விஷயமும், நிதியமைச்சர் தன்னை கிறிஸ்துவராகவே சொல்லிக்கிட்டு ஒரு மாற்றுகிறதும், சட்டசபையில சபாநாயகர் வந்து கிறிஸ்துவ அடையாளத்தை சொல்லும் போது பிஜேபிக்காரர்கள் யாரும் இது ஒரு பிரச்சனையாவே பேசவே இல்லைங்க. இதைத்தான் நம்ம சொல்றோம், இவங்க கிட்ட எப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதுன்னு. இல்லாததை இருக்கிறதா சொல்லி திமுக இன்னைக்கு வரைக்கும் பிரச்சாரம் பண்றாங்க. இருக்கிறத பேசலன்னா நீ வந்து முஸ்லீம் அடையாளப்படுத்திக்கிறியா, கிறிஸ்துவ அடையாளப்படுத்திக்கிறியா, பிரச்சனை இல்லை. மாறாக திமுக வீழ்த்துகிற நபராக நீ முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்துவரா இருந்தாலும் சங்கிகள் பிஜேபிகள் ஆதரிப்பாங்க. ஏன்னால் பிஜேபியை சங்கிகளை நுழைவடம் தடுக்கிற ஒரே சோர்ஸ் எதுன்னா திமுக தான். எதிர்கட்சி தலைவர் வந்து அப்ப ஒரு வயல நானும் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நுட்பமான அரசியல் இதுதான் இங்க சமூகத்தில் இருக்குது. திமுக குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், குறிப்பாக தலைவர் தளபதி அவர்களோட துணைவியார் கோயிலுக்கு போனா கூட இதான் பகுத்தறிவா அப்படி எல்லாம் கேட்டு அவங்கள இந்து விரோதியா சித்தரிச்ச இவர்கள் இன்னைக்கு ஒரு அரசுல இருக்கிறவங்க எல்லாருமே தன்னை கிறிஸ்துவரை அடையாளப்படுத்தி இருக்கும் போது பிஜேபி சங்கி இவங்க யாருகிட்ட இருந்து ஒரு முனகல் கூட வராம அப்படியே பாதுகாக்க பாத்தீங்களா? இதைத்தான் நம்ம சொல்றோம். இந்த அரசு பிஜேபி தாங்கி பிடிக்கிற அரசு அப்படிங்கிறத நம்ம சொல்றோங்கிறது.